இந்த தமிழ்நாட்டு மக்கள் பார்த்தீங்கன்னா எல்லாம் பாலிட்டிக்ஸையும் பாலிசிஸாக பார்க்காம வெறும் ஃபேஸஸாக தான் பார்க்குறாங்க. அப்படின்னா அந்த காலத்துலேருந்து எம்ஜிஆர், அம்மா, கலைஞர் இவங்களே பார்த்து பார்த்து அவங்களுக்கு அதே பழகி போச்சு. அதனால் அவங்களுக்கு தான் ஓட்டு போடணும்னு ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துடுவாங்க. அது அவங்களும் சொல்லி தப்பு கிடையாது. அவங்களுக்கு பழகப்பட்ட ஃபேஸ் அது. அவங்க அந்த பீப்புளுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாங்க, அந்த பாலிசிஸ்க்கு கிடையாது. ஃபேஸ் தானே, அவங்களுக்கே சப்போர்ட் பண்ணுவோம், புதுசாக யார் வந்தால் சப்போர்ட் பண்ணுவோன்னு ஒரு மைண்ட் செட்டு. ஆனால் அந்த பாலிட்டிக்ஸ்க்கு பின்னாடி எவ்வளோ பிரச்சனை நடக்குதுன்னு யாருமே பார்த்துருக்க மாட்டாங்க. அவங்க ஃபேஸ் மட்டும் தான் எல்லாருக்கும் தெரியும். நான் இவருக்கு தான் ஓட்டு போடுவேன், அவ்வளோதான் அவங்க மைண்ட் செட். டிசிஷன்ஸையும் எமோஷ்னலாக தான் எடுக்கிறாங்க, லாஜிக்காக எடுக்கிறதே கிடையாது. அதுதான் ரியல் கேமே. எப்பவுமே ஒரு ஓட்டு போடுறதுக்கு முன்னாடி அலசி ஆராய்ஞ்சு ஓட்டு போடுங்க. சும்மா உங்களுக்கு தெரியுதுன்னு கண்ணை மூடிட்டு ஓட்டு போடாதீங்க. உங்களுக்கு ஓட்டு போடுறதுனால நாளைக்கு நம்ம குடும்பத்துக்கு நல்லது நடக்குமான்னு நினச்சி ஓட்டு போடுங்க. பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.